Welcome back, everyone. Addressing climate change is critical as it affects our environment, resources, and communities in profound ways. In this next segment, we will explore how science, policy, and inclusive action can drive climate resilience and a just energy transition. Today's topic, Climate Action Are We Doing Enough? Will be presented by our Environment and Climate Action team, who will guide us in reflecting on our shared responsibility. I now invite the ECA team to take the stage. Hello, am I audible? So, my name is Afroz. I'm from Team CAG and from the ECA Vertical. So, good afternoon, everyone. To set the stage for our next session on climate change, climate action, are we doing enough? Well, to begin with a short skit that reflects the very real impacts of climate change, the performance you are about to see has been put together to help us feel, not just understand, the urgency of this issue. So please join me in welcoming the Yuvashri and team for the wonderful skit performance. நீங்க பாக்குறீங்கல்ல, நாங்க எல்லோரும் விதைங்க. நாங்க இந்த பூமிக்கு எப்ப வந்தோம்னு தெரியுமா? அத எந்த வரலாற்றுலயும் எப்பவும் யாருமே சொன்னதில்லை. நாங்க சின்னதாக இருக்கோன்ற நினைப்பு உங்களுக்குள்ள இருக்குதோ இல்லையா எங்களுக்கு தெரியல. ஆனா இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, உங்க பக்கத்துல இருக்க மனுஷங்க உங்க எல்லாரும் உருவாகிறதுக்கு முன்னாடியே நாங்க உருவாகிட்டோம். இந்த உலகத்தையும் பார்த்துட்டோம். அட போய் சொல்லலைங்க. உங்க குழந்தைகளுடைய ஸ்கூல் புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாமே உங்களுக்கே தெரியுங்க. ஆனா இவ்ளோ தெரிஞ்ச உங்களுக்கு எங்களெல்லாம் எப்படி பாத்துக்கணும்னு தான் தெரியல. எருக்கும் செடின்னு ஒரு செடி இருக்கு. அந்த செடி எதுக்கு தேவையில்லாத செடின்னு வெட்டி போட்டுருவாங்க. ஆனா அந்த செடியில தான் வண்ணத்து பூச்சிகள் வந்து முட்டையிடுமா. ஏய், அது மனுஷ கூட சாப்பிடாது. ஏன் ஆடு மாடு கூட சாப்பிடாது. ஆனா ஒரு வண்ணத்து பூச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செடி. அப்படி முட்டை போட்டு வர வண்ணத்து பூச்சிக்கு தான் ஏன் மேல, அதாவது பூ மேல வந்து தேனை குடிச்சிட்டு போகுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா விதையிலிருந்து வளர்ந்து செடியாகி நானு காய்கள் பூக்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி விதையிலிருந்து செடியா புலவா நாங்க உருவாயிருக்கோம்ல, இதெல்லாம் யாருக்காக நினைக்கிறீங்க? எல்லாம் உங்களுக்காக தான். இங்க சுத்தி இருக்கிற எல்லா உயிர்களுக்காக தான். நான் மரமா வளர்ந்தாலும் என்கிட்ட இருந்து வரக்கூடிய பழம் காய் பூ எல்லாம் எதுக்கு? உங்களுக்காக தான்.
எப்படிலாம் மாறுதுன்னு நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். முன்னாடிலாம் காற்று ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு, மழை கரெக்டாக வந்துட்டு இருந்தது, மண்ணெல்லாம் ரொம்ப வளமையாக இருந்துச்சு. இதோ என் கிளைகள்ல தான் இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் விளையாடுவாங்க. என்னுடைய நிழல்ல தான் மனிதர்களும் ஓய்வெடுப்பாங்க. பறவைகளும் என்னோட கைகளில் தான் கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்ததுங்க. நிழலையும் கொடுத்தேன், நான் சுவாசிக்க நல்ல காத்தையும் கொடுத்தேன், பழத்தையும் கொடுத்த, மழையும் வாரி வழங்கினேன். புயல் வெயில்னு எல்லாத்துல இருந்தும் காப்பாத்தினேன். அதுக்கு பதிலாக தான் உங்க முன்னோர்கள் என்னைய மரியாதையோட பார்த்தாங்க. அப்போ வாழ்க்கையும் இயற்கையும் சமநிலையில இருந்தது. ஆனா காலம் மாறி போச்சு. இப்போ காற்று கூட புகையாதான், வானம் கூட சூடாதான் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, மீத்தேன்னு கண்ட அமிலமும் கண்ட நச்சும் காத்துல கலந்துருச்சு. மழைலாம் நேரத்துக்கு வரும்னு சொன்னேன்லங்க, இப்போ மழை எப்போ வரும்னே சொல்ல முடியல. ஒரு காலம் வெள்ளம் அடிச்சு நகுத்துது, இன்னொரு காலம் கடுமையான வறட்சி. தொழிற்சாலைகள், பெரிய பெரிய கட்டிடங்கள், பஸ்ஸு, காரு, விமானம்னு எல்லாம் நச்சு கத்தை தான் வெளியிடுது. பிளாஸ்டிக் வேஸ்ட்டுங்க நதிகளை மூச்சு திணற அளவுக்கு செய்யுது. பூமிக்கு காய்ச்சல் வந்துருச்சு, அதை நீங்க கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றீங்க. அது ஆண்டாண்டுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு நாள் கடைசி மரம் விழும்போது, நதிகள் எல்லாம் வற்றும் போது, நச்சு காத்து மூச்சை நெரிக்கும் போது உங்களுக்கே புரியும் பணத்தை சாப்பிட முடியாதுன்னு, காங்கிரீட்டை சுவாசிக்க முடியாதுன்னு. எல்லாரும் என்ன ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஏன்னா நாங்க தான் உங்க எதிர்காலம். நாங்க இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்தோமே, இது எல்லாம் உங்க காதுல விழுந்துச்சா? விழுந்திருக்கோன்னு நம்புறோம். நீங்களும் ஐலசா போடலாம். Thank you, Yuvashri and team, for that powerful performance. It reminds us that climate change is not abstract, it is real, urgent, and affects lives every single day. Let us carry this thought forward into the rest of our sessions. Next, we move on to Climate Voices, where we hear from people who live with the impacts of climate change
and resilience in their daily lives. These stories will remind us that beyond policies and statistics, climate change is about lived experiences. Please welcome our three speakers, a fisherfolk, Palayam, who will be sharing their challenges from the changing seas, and a young person, Monica, Miss Monica, who will be bringing the perspective of our next generation, and Miss Jayanti, an informal waste picker whose work and livelihood intersect directly with climate and sustainability. Thank you. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ காலநிலை மாற்றத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். இப்போ பெரும்பாலும் நம்ம காலநிலை மாற்றம் பார்க்கணும், ஃபஸ்ட்டு காற்றை பார்க்கணும். காற்றுன்றது 9. சூரியனுக்கு நேருக்கிற காற்று நேரீரான், கொஞ்சம் தெற்கார இருக்கிறது கச்சாயிரம், நீண்ட கச்சான், கச்சாங்கோடை, நேர்கோடை, வடமரை, குன்வாடை, நீண்ட வாடை, வாடையிறான். இந்த 9 காற்று தான் பயணிக்குது. நீரோட்டன்றது 4. தெற்கு இருந்து வர்றதை தெண்டியனும், வடக்கு இருந்து வர்றதை நாங்கள் வன்னியனும், கறந்து போகிறத நாங்கள் மேமிரனும், மேலாக இருந்து வர்றதை ஒளினின்னு சொல்லுவோம். இந்த 4 நீரோட்டம் இருக்குது. இப்போ அன்னைக்கிற காலகட்டத்தில் 50, 60, 70, 80, 2000 ஆண்டுகளில் சூழல் சரியாக இருந்தது. ஏன்னா தை மாதம் ஆகும்போது இயற்கை சூழல் மாறி வார நாளாக இருந்து கச்சா நாளாக வரும். ஒரு கச்சா நாளோட சூழல் என்னென்னா, தை பிறந்தா கடல் வெயிலாக இருக்கணும், தை பிறந்தா கடல் நீளமாக இருக்கணும், ஒளி நடத்தாக்கும். தை பிறந்தா ஆழ்கடல் மீன்கள் நெத்திலி, கவலை, கொடக்கவலை, பலதரப்பட்ட மீன்கள் எல்லாமே கடற்கரை ஓரமாக வரும். பாரம்பரியமான பெருவழிகளை போட்டாங்கன்னா காலைப்பாடு, மதியானம் பாடு, மாலைப்பாடு, சாயந்தரப்பாடில் 3 பாடு போடுவாங்க. தேவையான மீன்களை அவங்களை எடுத்துகிட்டு மீதிக்கிற மீன்களை தெளித்து காய் போட்டு கருடாக பதப்படுத்துறது மீனோட சமுதாயங்கள். அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏகப்பட்ட மீன்கள் வரும். அந்த சூழலுக்கு தொழில்ன்றது 2 முறையாக பார்க்கலாம். ஒன்று வலை தொழில், 2வது ஊக்கு தொழில். இந்த பெருவெள்ளப்படுற வரிப்பாறை, காணாங்கலத்தை, கடமான்களை எடுத்துகிட்டு ஸ்டோனுக்கு போனாங்கன்னா கொடுவல் கொடியில் ராப்பாறை, தோல்பாறை, சீலா, மவலாசி, பலதரப்பட்ட மீன்களை பிடிச்சிட்டு வர்ற சூழலாக இருந்தது அன்னைக்கு. இப்போது வார நாள்னா புரட்டாசி மாதத்தில் போனோன்னா காலம் மாறணும். அதாவது தை, மாசி, பங்குனு, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி ஆட மாதம் காலங்கள் தெற்குத்து காலங்கள் முடியணும். ஆனால் புரட்டாசி மாதம்னா காற்று நேர்கொடையாக போய் வடமறையாக போய் குன்வாடியாக போகிற ஒரு சூழலாக. புரட்டாசி மாதத்தில் கடல் வயலாக இருக்கணும், தண்ணி நீளமாக இருக்கணும், பாரம்பரியமான பெருவாலை போடலாம். வருமானம் பகலில் கம்மியாக இருந்தால் கூட இரவு நேரத்துங்களில் கடமான நேரத்தில் ஸ்டோனுக்கு போனான்னா கொடுவலை கொடியாலியா சீலா மீன்கள் பிடிச்சிட்டு வருது. இது வழக்கம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தை மாதத்தில் வாடை காற்று அடிச்சுக்கிட்டு அதிக காற்றுகள், அதிக நீரோட்டத்தோட சூழல், கடல் சுரப்பு இருந்தபடியாக இருந்தால், கடல் சுரப்பாக இருந்தால் என்ன நடக்குன்னா, கடல் அதிக அலைகள் அடிச்சுன்னா தண்ணி பெறலும், ஆழ்கடல் மீன்கள் கரை வராது, அந்த இயற்கை சூழலே மாறிடும். இது புரட்டாசி மாதம் ஐலாண்டு தீவு மாதிரி இருக்குன்னு அந்த சூழல். ஆனால் இப்போ பார்க்குறீங்க, இன்றைக்கி யாருன்னா கடற்கரையில் போனீங்களா எனக்கு தெரியல, தண்ணி பார்த்தா கலங்கலாக இருக்குது, கூவ நதி போல் இருக்குது. இந்த கூவ நதி மாதிரியாக இருந்தால் மேலே மீன்கள் கரை வருமா? பெருவாலை போட்டால் அந்த நெத்திலி மீன் படுமா? கவலை மீன் படுமா? பலதரப்பட்ட மீன்கள் வருமா? ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் சம்பாதிக்கிற வருமானம் அர்ப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 3 மாதமும் இதை சம்பாதிக்கிற 1 மாதம் வருமானம் 3 மாதம் நம்ம நல்லா சாப்பிட வேண்டிய சூழல். ஏன்னா அதுக்கு அடுத்த மாதம் போனால் மான்சூன் டைம், புயல் எடுக்கிற காலங்கள், மழை காலங்கள், அங்கே போய் நம்மளால் சம்பாதிக்க முடியாது. இந்த வருமானம் வச்சு தான் சாப்பிட்ணும். ஆனால் இன்றைக்கி அந்த சூழலே இல்லை. அதேமாரி புரட்டாசி மாதத்தில் போனால் கச்சாங்காற்று அடிச்சுட்டு இருக்குது, நீரோட்ட தெண்டி வெள்ளம் கொடுத்துட்டு இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு காற்றோட சூழல், நேற்று ஒரு காற்று, இன்றைக்கி ஒரு காற்று. நேற்று வாடையாக இருந்தது, இன்றைக்கி கச்சானா இருக்குது. எழுதும்போது என்ன எழுதுகிறோம்? மேகமூட்டமாக இருக்குது, நீரோட்டம் வன்னியாக இருக்குது. ஆனால் மேலே வெள்ளமும் கரை வெள்ளமும் ஒரு சூழலாக இருக்கிறதுனால மழைக்கு வாய்ப்புன்னும். இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறோம் 12:30 மணிக்கு கரெக்டாக மழையோட இதுவாக இருக்குது. இந்த சூழல் ஒரு சூழலில் இல்லை. அன்னைக்குங்கிற சூழல் சொல்லுற வார்த்தைகள் கரெக்டாக இருந்தது, வருவெடுப்பு நல்லா இருந்தது, நான் 3 போகமும் நல்லா வாழ்ந்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி
எல்லாமே மாறி போயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு புரட்டாசி மாதத்தில் கடல் சுரப்பு அதிக சுரப்பு இருக்க நீரோட்டம் மாறி இருக்கிறதுனால கலக்கு பலதரப்பட்ட மீன்கள் கத்தலை, பன்னா, நாக்கு, எறா இந்த மீன்கள் வந்தால் மேலா மீன்கள் வரவே வராது. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். 14 மாவட்டத்துங்களையும் இந்த இயற்கை சூழல் மாறிக்கிறதுனால நம்மளுக்கு தகுந்த வருமானமே இல்லை. ஆழ்கடல் மீன் அங்கேயே இருக்குது. அப்படியே தூண்டி மரம் போனால் கூட நாங்கள் 2000 3000 எடுத்து இற வாங்கிட்டு போனால் அங்கே தண்ணி கலங்களாக இருந்தால் அந்த சீலா மீன் சாப்பிடாது. ஏன்னா தண்ணி கலங்களாக இருக்கும்போது உணவு உட்கொள்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேலே வலையை எடுத்துன்னு போனால் கூட அந்த தண்ணி ஆழ்கடலில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வலையிலையும் நம்மளுக்கு வருமானம் இல்லாததுனால எல்லாமே மூட்டை போய் இருக்கிறாங்க. தள்ளனா வெறிய மலைன்ற ஒரு சூழல். இப்போ காலநிலை மாற்றத்தில் இதோட சூழல் வருமானத்தை முடக்கி போய் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குன்றதை உங்கள் அரங்கத்தில் சொல்ல கடமைப்பட்டுறோம். எல்லாருக்கும் நன்றி. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், எல்லாருக்கும் வணக்கம். நான் மோனிகா. ஸோ நான் ஹியூமன் ரைட்ஸ் படிச்சுட்டு இப்போ கரண்ட்லி கிளைமேட் எஜுகேட்டராக நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ பாளையம் சார் சொன்னதாக இருக்கட்டும், நிறையா பேர் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல விஷயங்கள். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி அது கிளைமேட்டுக்கு இன்க்ளூசிவாக இருக்கணும், நீங்கள் அதை எந்தெந்த ஆங்கிளில் யோசிக்கணும். ஸோ எதுவானாலும் இருக்கலாம். ஃபார் சின்ன விஷயந்தான். ஸோ நாங்கள் ஒரு ஸ்கூலோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே உங்களோட கனவுகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு குழந்தை சொன்னாங்க, நான் டாக்ஸுக்காக உணவு எப்படி மிருகங்கள் பூச்சிகள் எல்லாம் கொல்லாமல் நம்ம எப்படி ஒரு டாகுக்கான ஒரு உணவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், நம்மளும் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொன்னாங்க. ஸோ அதனால வீகன் டாக் ஃபுட் அப்படின்னு ஒரு கான்செப்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுவீங்க, ஈக்குவலண்ட்டாக இருக்கணும், தட் டாக்ஸுக்கு விருப்பமாக இருக்கணும், அதையும் சாப்பிட்றதுக்காக விருப்பமாக இருக்கணும்னு சொல்லும்போது அதில் சின்ன சின்ன ரிசர்ச் பண்ணி எப்படி அந்த டாக் ஃபுட்டை கூட நம்ம தயாரிக்கலாம். ஸோ இதை தயாரித்த பிறகு அதை எப்படி நம்ம பேக்கேஜ் பண்ணலாம், பிளாஸ்டிக்கெல்லாம் இல்லாமல் எப்படி ரொம்ப காலத்துக்கு நீடிக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இல்லாமல் பேக்கேஜிங் பண்ணலாம், அதே எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம், மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதிலிருந்து நான் சின்ன விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நிறையா கனவுகள் இருக்கும், அதை எப்படி ஒரு கிளைமேட் கான்ஷியஸ் விஷயமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், கிளைமேட் இன்க்ளூசிவாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கரிக்குலம்குள்ளே கொண்டு வந்தால் இட் வில் ரீச் அ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இட் வில் ஹெல்ப் தெம் டு திங்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் தி ஆங்கிள் ஆஃப் கிளைமேட் கான்ஷியஸ்னஸ். பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். இன்னொரு குழந்தைக்கு ஐஸ்கிரீம்ஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு கோகோனட்டாக இருக்கட்டும், ஜவ்வரிசியாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களை வச்சு நான் எப்படி பாப்சிக்கல் செய்ய முடியும், அதை நான் எப்படி பிளாஸ்டிக் இல்லாமல் வேறு என்ன மாதிரி பேக்கேஜில் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் சின்ன ஒரு மாற்றத்துக்கான இது. ஸோ இதிலிருந்து நாங்கள் கரிக்குலம் பில்ட் பண்ணி இதை நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் சம்மன், இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், ஐ ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் யூ டு திங்க் ஃப்ரம் அன் ஆங்கிள் ஆஃப் கிளைமேட் பர்ஸ்பெக்டிவ். வேறு ஒரு சின்ன மாற்றம் நான் என்ன கொண்டு வர முடியும் இன் த திங் தட் ஐ ஆம் ஆல்ரெடி டூயிங். ஸோ தட் இஸ் வேர் இட் வில் பிகம் ஈஸியர். நீங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேயும் ஐ வுட் ரியலி ரெக்வெஸ்ட் யூ கைஸ் டு திங்க் ஃப்ரம் தி ஆங்கிள் ஆஃப் climate consciousness and climate inclusivity. So that's what I wanted to convey. If you have children who have bigger dreams, please encourage them to go for it. கண்டிப்பாக முடியும். இதை நாங்கள் நிறையா குழந்தைங்களை வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் இஸ் பாசிபிள். ஸோ லெட் us hope for building more climate sensitive, climate inclusive products and services. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயந்தி. நாங்கள் இந்தமாரி கொடுங்கியூர் குப்பைமேட்டில் நாங்கள் வசதி வரோம். அங்கே இருக்க நீங்கள் போடுற வேஸ்ட்டு குப்பையை தான் நாங்கள் பொறுக்கி நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு வீடு வாசல் எல்லாமே அந்த குப்பைமேடு உள்ளே தான். காற்று மழை அடித்தாலும் எல்லாமே நாங்கள் அது உள்ளே தான் இருப்போம்.
கையில் ஊசி குத்தோம், ஆணி குத்தோம், வாட்டில் குத்தோம், எல்லாமே குத்தோம். அதில் தான் நாங்கள் வசதி போடுறோம். நீங்கள் போடுற குப்பையை கொஞ்சம் தனியாக பிரித்து போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அப்புறம் வந்து காற்று, மழை, வெயில் எல்லாமே இருக்கும் எங்களுக்குன்னு. எங்களுக்கு வீடெல்லாம் கிடையாது. எல்லாம் காற்றுலேயும் மழையிலையும் சரி வெயிலையும் சரி அது உள்ளே தான் நாங்கள் வசதி வரோம். எங்களுக்குன்னு பாதுகாப்பு எதுவுமே அங்கே இடம் கிடையாது. எவ்வளோ இது வந்தாலும் நாங்கள் நனைஞ்சிட்டே தான் ஒர்க் பண்ணணும். எது வந்தாலும் நாங்கள் நனைஞ்சிட்டே தான் வெயிலில் தான் கஷ்டப்பட்டு லோட் பண்ணோம். இருந்தாலும் வந்து உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கோசம் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு 1000 பேர் அது உள்ள வசதி இருக்கிறோம். உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எங்களுக்கோசம் அதை பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. எங்களுக்கு சசிகுமாரன்ற ஒருத்தர் வந்தால் எங்களுக்கு வெளி உலகம்னா என்னென்னு காமிச்சார். நிறைய ப்ரெஸ்ஸுக்காரங்களை கூட்டின்னு வந்தார். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வெளி உலகம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் இதை பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்சது எங்கள் 1000 பேருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. சொல்லிட்டேன், குப்பையெல்லாம் பிரித்து போடுங்க. Thank you to our speakers for those deeply moving and insightful stories. Your voices ground our discussions in reality and reminds us why inclusive climate action is so important. Now we would like to hear from you, the audience, on your so we have kept a scanner here, and you'll also get some scanner copies in your places, and please scan that code with your phone to participate in a quick live poll. This is your chance to share your views on following questions. So our colleague Mohan will be supporting you in to scan this QR code. Whoever couldn't scan, you just get a copy from Mohan. Okay, hope you people have been scanning this QR code. So I'll read out the question aloud. So in one word, what comes to your mind when you think of climate change? This is the first question. So you have some options to answer the question. So you have to answer for this question. So in one word, what comes to your mind when you think of climate change? So I would like you people to answer for this question. Whoever has scanned, you'll get a... Yeah, you can answer in it. Yes. Yeah. So once you scan, you'll get the poll, so you have to answer in that. Okay. So the second question is, which climate impact concerns you the most in your daily life? So there is option. So you can select the options. So there is 7, 6, 1, 3. You select whatever you want. So which climate impact concerns you the most in your daily life? Okay. Who should take the lead in driving climate action? Government, citizens and communities, businesses and industries, schools and colleges, NGOs and civil society. Okay. Do you think personal choices and habits matter in mitigating climate change? நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் climate change மிட்டிகேட் பண்ணுறதுல ஒரு பங்கு வகிக்குதான்ற மாதிரி கேட்குறாங்க. So next question, in your daily routine, how do you usually handle your household waste? தினந்தோறும் உங்கள் வீட்டு கழிவுகளை எப்படி அதை மேனேஜ் பண்ணுவீங்கன்றத மாதிரி கேட்டிருக்காங்க. So yes, I segregate waste. No, I don't segregate waste. ஓகே. ஸோ உங்களுக்கு 2 நிமிஷம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக கூட ஆன்சர் பண்ணலாம். ஸோ one more time, we'll be repeating the questions so you can answer on it.
First one is you have to descriptive, you have to answer on it. ஸோ climate சேஞ்ச் பற்றி சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஒரு வார்த்தை என்ன ஞாபகம் வருது? அதாவது காலநிலை மாற்றம் சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? ஓகே. ஸோ இதில் இருக்கக்கூடிய எந்த விஷயம் உங்களுடைய லைக் டெய்லி லைஃப்பில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு climate இம்பேக்டாக இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ flooding and heavy rain, heat waves and rising temperatures, waste and pollution, food and water insecurity, loss of green space. So who should take the lead in driving climate action? Do you think personal choices and habits matter in mitigating climate change? Yes? No? In your daily routine, how do you usually handle your household waste? Yes, I segregate. No, I don't segregate. Are you done with the session? Polling? So hope you have responded to the polling. So now, thank you for participating. So these responses will shape the next part of our session and how to take the conversation forward. And I invite our panel chair, Mr. Vamsi, to lead the panel discussion. Thank you, Afroz. So during the last half an hour, whether through script or whether through the lived experience of the people and through the poll, we have seen the urgency of whether it is climate action or what exactly is climate change, right? So to take this further, we will now have a panel discussion which will focus on two important things, which is consent to commitment, how either individuals or our communities, how they can help in mitigating climate change through their actions or through their actions, how they can influence the community they live in. And also we will also look at, I think from the living experience we have seen the waste pickers issues, right? So we will also look at from collection to circularity, how we can change the systems and how we can include these informal waste pickers into the system. So to take this forward, we have two speakers today, and Mr. Yuvan is unable to join us due to some unavoidable circumstances. So we start with Ms. Sumana Narayanan, who will be speaking on from consent to commitment. Sumana Narayanan is a Deputy Director for Programs at Gaia Asia Pacific, an ecologist by training. Sumana has worked in various spaces over the years: ecology, journalism, sustainable fisheries, road safety, sustainable mobility, and of course zero waste. So I would like all of you to welcome Ms. Sumana onto the stage. And next we have Mr. Gio Damin. Gio Damin is an environmental activist, writer and structural consultant with a strong commitment to sustainability. He earned his master's degree in structural engineering from Annamalai University in 2007 and has since balanced his professional career with active environmental work. For more than a decade, he has been closely associated with Puvurga Nambargal, a people's movement dedicated to ecological awareness. Through this platform, he has engaged students and public on issues ranging from climate change to sustainable living. He also contributed to the creation of climate curriculum for school children, helping younger generation understand the urgency of climate crisis. As a writer, Gio Damin has published extensively in newspapers and magazines and has authored 17 books. His writing focuses on waste management, plastic pollution, ecology, alternative building practices, and climate politics, reflecting his dedication to linking knowledge with action. So as I told you, we have just seen from the poll, right, is individual changes matters or not. So I think some 50-60 votes out of the whole votes we have seen, yes, it matters. So which is a good thing to see. So but many of us wonder, what can I actually do in my daily life? How do I contribute to climate resilience? And our next topic is that what individual changes individuals can take, whether it is small, whether it's consistent lifestyle changes. So now I invite Ms. Sumana Narayanan to share practical pathways, how individuals, household and community groups can take meaningful steps to mitigate climate change. So, yeah. So it was interesting to see that so many people felt that individual choice and behavior is important. And yes, it is. But often
So what the reason I have Charlie Brown making this face is because sometimes when you look at what is happening in the world, whatever topic you take, whether you look at how people drive today or the garbage that we throw or anything, right? All of which contribute to climate change and is involved in this issue of climate change. It seems very frustrating because it's scary to think of, and it feels like what can each of us do with just one person, and how can we actually make a change, right? It's logical that we would say that the government should do something, that society should do something, that the big change has to come from there. Because just in this country, we're, 1 billion plus, and then if you look at the entire planet, so many humans having an impact on the planet, how do we change it one person at a time? And yes, that is true. You definitely need that push, but you also need individual action because it all comes together and adds up. Next slide. So part of that is to say that this is a building block, right? What choices we make in our life, how we lead our life, what we do, adds to a larger contribution to being how we, combat climate change, how we are resilient to climate change, how we survive and mitigate it, how we make the world a better place. At the same time, and we'll get to it, it's also about how we interact with our governments, with our institutions, with our systems, and how we try to make the system a little better. So it starts with us is definitely one aspect and something to think about. Next slide. So when we say how do we want to be sustainable, how do we want to combat climate change at an individual level, what does that mean? Most people would have seen slogans about plant a tree, carry a bag and don't use plastic, say no to plastic, say no to drugs, say no to a lot of different things. But what does that mean? What does it mean when I say no to plastics? It doesn't mean anything because everything in my life comes covered in plastic, right? I go to a shop, things are packed in plastic. I order from Amazon, it comes in plastic. There is really very difficult to beat that system. So what can you do? Okay, next slide. So let's start with some very obvious, simple things that each of us can do in our daily lives. And if you try it over a period of time, you will find it gets easier and it doesn't actually require a lot of effort, a lot of extra thinking, or even a lot of extra time. And it just becomes part of your routine. One is how you look at public transport. So yes, I'm sure you all will know that yes, public transport is the best way to commute, to get around. But yes, our buses are not great, our trains are not great. The government is doing something, but it's not enough. But it also requires us to take that step. And why is that important? Because when you use walking, cycling, or public transport, which is a bus or a train, you're occupying less space, you're consuming less fuel, you are contributing less pollution, and you will ultimately take less time to reach your destination, because if a lot of us shift to public transport, then we'll see that impact on the road. So that graphic there is a photo which shows if you have 60 people in cars, how much space you'd need on a road. If you put them in a bus, how much space you'd need. And if you put them in a cycle, how much space you'd need. So clearly, each of us in one car makes no sense at multiple levels. So something to think about. And while it doesn't mean that you abandon your car or your bike today and take all your transport trips by public transport, it means at least once a week, twice a month, whatever is doable, explore those options. There are apps, there are systems which make it easier to find the information. MTC has a Chennai bus app, CMRL has its own app, so at least you have the information of where the bus will come, where the train will come, what is the timing, is it easy for me to get to my destination, and at least a few trips at a time you can change. For example, Gemini, this area is a great place for bus transport. So it's usually very well connected. So if you're coming here, can you take a bus instead of taking your two-wheeler? So these are questions to ask and explore for yourself. Next slide. Then food. There is now, a lot of food available to all of us at a very affordable rate, right? It's easy to buy food.
we also end up throwing away a lot of food. I'm sure your grandparents or your parents would have said, அந்த காலத்துல எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல, பட்னியா இருந்தோம், இது அது, they'll give you all those stories. And it sounds like stories now, and it sounds funny to listen to them, but food waste is now a huge problem. We are now throwing away 1/3 of the food that we produce globally. It's being wasted. It's just being thrown away, which means we've invested as a society to grow that food, the water, the land, the energy that needed to grow that food, and then we're wasting it. And there are still many million people starving who don't get one meal a day. So why are we doing this? What are we thinking of? How can we make this a better option? So one is to look at how we eat, what we eat, where we buy. So one is to buy locally, right? So you're not buying food which comes from halfway across the world, which is covered in preservatives and chemicals before it reaches you. Two is to eat, reduce the amount you eat, or at least eat as much as you need and not waste food off your plate, to be more conscious of that. And 3 is to buy seasonally, right? So buy things which are in season because they are also better for you in terms of health, but they also mean less wastage, less transportation, and it also benefits farmers who live in your country, in your locality. So you're contributing back to the local economy in a better way. So there are multiple benefits from doing these things. Okay, next slide. Finally, some food will get wasted, right? That red chili in your vegetable, you're going to throw that away. You're going to throw certain things away because those are not considered edible. So what do you do with that waste? Typically now we throw it in a plastic bag and somebody comes and takes it from our home and it goes into the 2 wetlands in the city, which is dumped in a protected area and pollutes the water, pollutes the air, pollutes the soil in that region, and causes a lot of public harm. Instead, if we composted it, if we segregated our waste, and it's fairly simple to do, that literally is the amount of space you would need in your house, and there's a lot of resources telling you how to do it, so it just needs a little bit of reading, little bit of understanding, and you can actually compost your own waste and make sure that you're not throwing that away. And of course, all your other waste, plastics, you would have heard of recycling. There's a lot of nuance to it, so we won't get into details, but there is ways and means of reducing your waste so that you don't throw away too much, and what you throw away is very carefully handled in the correct way to be handled. So really requires about 5 minutes of your time daily once you get into that routine, and it's not so difficult to do. Next slide. The other things, of course, these are things people would have told you, switch off the light when you leave the room, don't use the AC. So again, it's more about even recognizing that we need to think about these things and actually trying once in a while to focusly make those changes in our lifestyle. So it's not that you need to break your head over it all the time. It's just even having that recognition that these things are important. Next slide. So again, repairing your gadgets, using them for a long time, not buying things you don't need, refilling instead of buying things in plastic. So I just wanted to, at the end, share a couple of resources that I know CAG has. One is a refill store database, so you can find shops near you where you can take a utensil and they'll fill certain things like oil or rice, so you don't get a plastic bag. Another great resource is the 30-day sustainability challenge that CAG has. I wasn't able to pull up the URL, but it's on their website, and it just gives you little things that you can do in your life that you can try out and make those small changes in your life over a period of time. Even if you don't do it in 30 days, you can do it over a couple of months, but you can make those changes, and those will contribute to a larger system. Finally, these would also influence people around you to take those changes in their life. Next slide. So this is basically what you need to think about. How can you prevent wastage, prevent using too much energy, prevent that impact that you have, and then reduce your consumption, and then reuse what you've got, recycle, and finally recover energy. So this is a broad zero waste hierarchy which applies to multiple things.
And the last option should be to throw away anything. Next. So, and on the last note is that at the end of all of this is also to ask questions, to demand answers, and to hold our systems, our governments, our institutions accountable, and to learn more. And that is a very important part of individual growth and making those lifestyle changes for yourself. Thank you. I think that's the last slide. Thank you, Sumna. I think what your presentation has highlighted is while the systemic changes are definitely the need of the hour, but it definitely shows that individual changes or individual action definitely have a probability to mitigate climate change, okay? And what you also highlighted is while climate action begins at home, it also doesn't end there, because one person's change can influence other 10 people, and that's how the change can be multiplied as well. Thank you, Sumana, for that. And in the poll, we have also seen a question about segregation, right? How much, whether you segregate waste or not. So we have seen quite mixed answers for this. There are people who doesn't segregate, and there are people who segregate. So what I want to show is climate action also intersects with everyday systems, and one of the system is definitely waste management. As a city, we generate tons of waste every day, and unsegregated waste, there are these informal waste pickers who collect it, sort it, and contribute to the environment, which are mostly unrecognized, okay, because the systems are built in such a way. So I would now invite Geodamin to share what systemic changes are needed from policy reforms to community participation to ensure sustainable, inclusive waste management practices. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ப்ராடர் ஏரியா. மார்னிங்லேருந்தே நீங்கள் நிறைய அங்கங்கே பேசுகிறது, டச் பண்ணுறது கேட்டிருப்பீங்க. நீங்கள் ஸ்கூல்ஸில், காலேஜஸ்லேருந்தே ஸ்கூல்ஸில் எல்லா இடத்துலையும் திரும்ப திரும்ப பேசியிருப்பாங்க. இதில் எனக்கு 5 நிமிஷத்தில் பேசுகிறது அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு கீ பாயிண்ட்ஸ் கொடுத்தது ஒரு 12 பாயிண்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது பல நாள் பேச வேண்டிய டிஸ்கஷன். எனக்கு 5 நிமிஷத்தில் பேசுகிறதுக்கு எப்படி பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரகிள். எனிவே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம எல்லாருமே நம்ம டே டு டே லைஃப்பில் ஏதோ ஒரு அக்கேஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எத்தனை பேர் இதோட லேபிள் எடுத்து பார்த்துருக்கீங்க, ரீட் பண்ணியிருக்கீங்க? கை தூக்க முடியுமா? நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பேன், சொல்லி ஓகே. எவ்வளோ பேர்? ஒருத்தர் தானா? 2 பேர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா? லேபிள் பார்த்துருக்குறீங்க. ஓகே. இதில் ஒரு ஆரோ, ஒரு ட்ரையாங்குலர் ஆரோ இருக்கும், அப்படி தானே? அதுக்குள்ளே நம்பர் இருக்கும். என்ன நம்பர் அது? ஓகே. எத்தனை தடவை அதை ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பர் அதில் இருக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எத்தனை பேர் இதை அக்ரி பண்ணுறீங்க? கை தூக்குங்க. கூச்சப்படாமல் கை தூக்குங்க, பரவாயில்ல. நான் தெரிஞ்சுக்கிட்டா பேசுறது ஈஸியாக இருக்கும். யார் அதை அக்ரி பண்ணுறீங்க அல்லது ஏதாவது டிஸ்அக்ரி பண்ணுறீங்கன்னா வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறத நீங்கள் சொல்லலாம். தெரியல, சூப்பர், நல்லது. வேறு ஏதாவது? ஓகே. இதில் ஆக்சுவலாக இதில் என்ன நம்பர் இருக்கும்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? 7 இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிஇடி பாட்டில். இதில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 1. அந்த நம்பருக்கும் இதை எத்தனை தடவை ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் இதை இந்த மெட்டீரியலில் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத டினோட் பண்ணக்கூடிய ஒரு கோட் வேர்ட் மாதிரி. அதுக்கும் ரீசைக்கிளபிலிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ண முடியும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ரீசைக்கிள் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? ரீசைக்கிளிங். அப்போ அந்த ரீசைக்கிளபிள்னு இதில் போட்டிருக்காங்க. அப்போ அது எதை மீன் பண்ணுது? வாட்டர் ரீஃபில் பண்ணுறது. ரீஃபில், ரீயூஸ் வேற, ரீசைக்கிள் வேற. இதில் ரீசைக்கிளபிள்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலை ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கிளைம் பண்ணுறாங்க. அவங்க ரீசைக்கிள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆக்சுவலாக ரீசைக்கிளிங் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு பொருளை மறுபடியும் உடஞ்சி போயிடுது அல்லது டேமேஜ் ஆயிடுது அப்படின்னா அதை ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி திரும்பவும் நீங்கள் அதே பொருளாக உற்பத்தி பண்ணீங்க அப்படின்னா அதை ரீசைக்கிளிங் சொல்லலாம். இதில் கிளாஸ் டம்ளர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஸ்டீல் லிட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பெர்ஃபெக்டாக 100% ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நீங்கள் அந்த
அந்த ஸ்டீல் லிட்டை எத்தனை தடவை வேணும்னாலும் உருக்கி ஒரு ஃபேக்ட்ரியில் வார்த்து திரும்பவும் அதே ஸ்டீல் லிட்டாக நீங்கள் மேக் பண்ண முடியும். அதே மாதிரி thousands and thousands ஆஃப் டைம்ஸ் திரும்ப திரும்ப இந்த கிளாஸ் பாட்டில் உடைஞ்சாலும் நீங்கள் அதை ரீசைக்கிள் பண்ணி திரும்பவும் இதே குவாலிட்டிக்கு ஒரு கிளாஸ் பாட்டிலாக உருவாக்க முடியும். ஆனால் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை நீங்கள் ஒரு தடவை கூட இதே மாதிரி இன்னும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலாக நீங்கள் அதே குவாலிட்டி இருக்கக்கூடிய பிஇடி பாட்டிலாக நீங்கள் திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டவுன் சைக்கிளிங் பண்ணுவோம். இதை வந்து இந்த வேஸ்ட் பிக்கர்ஸ் நிறையவே கலெக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல வேல்யூபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு. இதை யூஸ் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? இதுலேருந்து என்ன கிடைக்கும்? நான் சொல்லிட்டேன், இதுலேருந்து திரும்ப ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? கெமிக்கல். என்ன கெமிக்கல், என்ன யூஸ் பண்ணலாம்? கண்டிப்பாக இது ஒரு கெமிக்கல் தான். இதை ப்ராசஸ் பண்ணால் இன்னொரு இதே கெமிக்கல் அல்லது ஏதோ ஒரு கெமிக்கல் வரும் அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்டிக் பக்கெட். ஓகே, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம இதில் வேர் பண்ணியிருக்கக்கூடிய யாரெல்லாம் பாலியஸ்டர் வேர் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இதை தான் வேர் பண்ணியிருக்கிறீங்க. பெரும்பாலான சிந்தட்டிக் மெட்டீரியல்னு நம்ம நினைக்கக்கூடிய ஆடைகள் எல்லாமே வந்து மேடப் ஆஃப் பிடி பாட்டில் தான். பெரும்பாலும்னா பாலியஸ்டர் 100% வந்து பிடி பாட்டிலேருந்து தான் வந்திருக்கும். இது இல்லாமலும் ஒரு சில சிந்தட்டிக் பாலிமர்ஸ், நைலான் மாதிரியான பொருட்கள் இருக்குது. ஓகே, சரி. அப்போ ரீசைக்ளிங் அப்படிங்கிற பேர்ல இந்த பிஇடி பாட்டில ஒரு பாலியஸ்டர் டெக்ஸ்டைலா ஃபேப்ரிக்கா மாத்தி நம்ம வேர் பண்றோம், அல்லது வேற ஏதோ நீங்க பார்க்கக்கூடிய நைலான் ரோப்ஸ் மாதிரியான விஷயங்கள் கூட இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல இருந்து வர்றதான். ஓகே, ஃபைன். சரி, அப்போ இதை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது. இதை வந்து டவுன் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் டவுன் சைக்கிளிங் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதை ஒரு வேஸ்ட் பிக்கர் வந்து பிக் பண்ணிட்டு போய் எடைக்கு போடுவாங்க. இப்போ இங்க பேசினவங்களே அவங்க பேசியிருப்பாங்க, இது ஒரு நல்ல வேல்யூபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றேன். யாராவது உங்க ஒரு பாலியஸ்டர் டிஷர்ட்டையோ அல்லது புடவையோ அல்லது சுடிதாரையோ தூக்கி வேஸ்ட் பிக்கர் போட்டீங்கன்னா எடுப்பாங்களா? யாராவது எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அதை வந்து ஒரு தடவைக்கு மேல நீங்க அப்ப அதை ப்ராசஸ் பண்ணி எந்த ஒரு பொருளாகவும் உருவாக்க முடியாது. அப்போ இது ரீசைக்கிளபிள் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறதே வந்து ஒரு ஃபேக்கான கிளைம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது இந்த ப்ராசஸே வந்து ஒரு டவுன் சைக்கிளிங். ஒரு தடவைக்கு மேல இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. எல்லா டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சிந்தட்டிக் மெட்டீரியலும் வந்து டம்ப் யார்டுக்கு தான் கடைசியில் போய் சேருது அப்படின்னு சொல்லலாம். இதில் இது மட்டும்தான் ப்ராப்ளமா? ஏன் இந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு சில பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இது மட்காது, அங்கே சாக்கடையை அடைச்சிக்கோன்னு சொல்லுவாங்க, கடலில் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓகே, ஃபைன். இதை தவிர வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா நமக்கு? மிருகங்கள் சாப்பிடுது, பயோடைவர்சிட்டி இம்பாக்ட் பண்ணுது, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, மட்கிறது. ஆமா ஆமா, நூற்றுக்கணக்கான வருஷங்கள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேற ஏதாவது? சூப்பர். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸா இது லீச் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி நான் ஒன்று சொல்றேன். இந்த ரொம்ப டிரான்ஸ்பரண்டான கிளியர் பிளாஸ்டிக், இந்த ரொம்ப டிரான்ஸ்பரண்டான கிளியர் பிளாஸ்டிக்ல மினிமம் 150 நம்பர்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது. 150 நம்பர்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். இது வந்து அப் டு 400 நம்பர்ஸ் வரை இருக்கலாம். இது வந்து அடிட்டிவ்ஸ், வேற வேற ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கறது, ஃபயர் ரிட்டார்டன்ஸ், பிளாஸ்டிசைசர், இந்த மாதிரி எக்கச்சக்க கெமிக்கல்ஸ் இதில் சேர்க்குறாங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல்ஸ் இது ஒரு சன்லைட்ல எக்ஸ்போஷர்ல நீங்க வச்சாலே இது வந்து லீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இதில் உள்ள ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா நான் இன்னொரு ப்ராப்ளம் கூட சொல்றேன். இந்த பாட்டில் உங்களுக்கு இந்த சொசைட்டில என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வாட்டரை கமோடிஃபை பண்ணியிருக்கு. அதாவது காசு இருக்கிறவன் தான் தண்ணி குடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை இந்த சமூகத்துல கொண்டு வந்திருக்குது. இதை நம்ம பேசுறதே கிடையாது. என்ன ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வர்றது வர இப்போ நம்ம கிட்ட ஜெயந்தின்னு ஒரு தோழர் பேசிட்டு போனாங்க, நான் தழுக்க பேசினாங்க. அவங்க கிட்ட ஒருவேளை ஒரு கம்ஃபர்ட்டாக நம்ம சுற்றி உட்கார்ந்து பேசணும் அப்படின்னா அவங்க கிட்ட வேற நிறைய ஸ்டோரிஸ் நம்ம கேட்டிருந்திருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு தொழிலாளர்களை தள்ளக்கூடிய வேலையை இது உருவாக்கியிருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக்கோ நீங்க வச்சிருக்கக்கூடிய எந்த பிளாஸ்டிக்கோ இருக்கிறது வர இந்த மாதிரியான இழிவான தொழில்கள் இங்க இல்லை. இந்த தொழில்களுக்கு இந்த தொழிலாளர்களை தள்ளக்கூடிய வேலையும் இது செய்திருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இதை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள், இப்ப நான் சர்க்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சர்க்குலாரிட்டி அல்லது சர்க்குலர் எக்கனாமி அப்படின்னா என்னன்னா, ஒரு மரம் இருக்குது,
அந்த மரத்தில் இருக்க மரம் நல்லா வளருது, தண்ணி ஊற்றுறோம், நிறைய நியூட்ரிஷன்ஸை சாயிலேருந்து எடுத்துக்குது. காலப்போக்கில் அதில் இருக்கக்கூடிய இலைகள் உதிருது. அந்த இலைகள் உதிர்றது திரும்பவும் மட்கி அந்த மரத்துக்கு திரும்பவும் நியூட்ரிஷனாக மாறுது, திரும்பவும் அந்த மரம் வளருது, அல்லது அதுல இருந்து விழக்கூடிய விதைகளே திரும்ப வளருது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு சர்க்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடிய ஒரு சர்க்குலாரிட்டிக்கு முரணான ஒரு விஷயமா இருக்குது. இங்க இருந்து எடுக்கிறேன், இதை வேஸ்டா தூக்கி போடுறேன், ஒருவேளை அது டெக்ஸ்டைலா மாறுது, இது நேரடியாக டம்ப் யார்டுக்கு போகுது, அல்லது டெக்ஸ்டைலா மாறி அகைன் டம்ப் யார்டுக்கு போகுது. திரும்பவும் நான் எதையோ ஒன்று எடுக்கிறேன், ப்ரொடியூஸ் பண்றேன், தூக்கி டம்ப் யார்டில் போடுறேன் அல்லது பேர்ன் பண்றேன். இப்போ இங்க வந்து ஒரு லீனியர் எக்கனாமிக் சிஸ்டம் இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பூமியில ஃபைனட் ஒரு அமௌண்ட் ஆஃப் தான் ரிசோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு வருஷமும் எக்கனாமியை வளர்த்திக்கிட்டே போகணும்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். எப்படி இந்த லீனியர் எக்கனாமிக் சிஸ்டத்துக்குள்ள கண்மூடித்தனமா பொருட்களை சுரண்டிட்டே குப்பையா தூக்கி போட்டுட்டே எவ்வளவுதான் நம்ம இங்க இருந்து ஒரு பொருளை எடுத்துக்கிட்டே இருக்க முடியும், வளங்களை எடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? இவ்வளவு கண்மூடித்தனமாக நமக்கு சுரண்டுவதற்காக வளங்கள் இங்க இருக்குதா அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு நிறைய பேர் இதை தூக்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, நல்ல பதில். அதுல ஒருவேளை 150 கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா இதுல 160 கெமிக்கல்ஸ் இருக்கலாம். எப்படி சொல்றேன் அப்படின்னா அதுல குறைஞ்சபட்சம் பிஇடின்னு ஒரு நம்பராவது போட்டிருப்பான். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த லென்ஸ் வச்சு பார்த்தாலும் அதுல என்ன நம்பர் இருக்குதுன்னு தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னே அப்படி ஒரு நம்பர் எந்த நம்ம ஒரு டிஜிட்டல் இதுல யூசேஜ்ல இல்லாதது மாதிரியான ஒரு சிம்பிள் அதுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப ட்ரூ சர்க்குலாரிட்டி அப்படிங்கிறது என்னவா இருக்கும், என்ன ப்ராடக்டா இருக்கும்? இதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்? இந்த எக்கனாமிக் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா அது தன்னோட ப்ராஃபிட்டுக்காக நம்ம கிட்ட ஒரு கல்ச்சரை புஷ் பண்ணுது. அதாவது ஒரு ஹைஜீனிக்கா ஒரு இடத்துல போனா நமக்கு ஏதோ ஒரு சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர்னா உங்களுக்கு இதுதான் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருது. நம்ம அது சேஃப் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அதுல குறைஞ்சபட்சம் 150 கெமிக்கல் இருக்குது, அது லீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுல கார்சினோஜெனிக் கெமிக்கல்ஸ் வேற இருக்குது அப்படிங்கிறது இது ப்ரூவன். நான் ரொம்ப இன்டெப்தா பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப இதை தாண்டி இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா இதை நாங்க வந்து அப்சைக்ளிங் பண்றோம். நீ டவுன் சைக்ளிங் தானே பண்ண முடியாதுன்னு சொல்ற, நாங்க அப்சைக்ளிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து இண்டஸ்ட்ரியும் சரி, இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உருட்டிட்டு தெரியறவங்களும் சரி, அதுல 4 துளையை போட்டுட்டு ஒரு கீரை செடியை நட்டு வச்சுட்டு இங்க பாருங்க சர்க்குலாரிட்டி அப்சைக்ளிங் அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. அப்ப நீங்க அதை தொடாத அது ஒரு டாக்ஸிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல மண்ணை போட்டு நான் கீரை வளர்த்து சாப்பிட்றேன் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான சர்க்குலாரிட்டியா என்ன மாதிரியான அப்சைக்ளிங்கா இருக்கும் அப்படிங்கிறத உங்க கேள்விக்கே கற்பனைக்கே விட்டுறேன். அப்ப ட்ரூ அப்சைக்ளிங் அல்லது சர்க்குலாரிட்டி அப்படிங்கிறது அல்லது சர்க்குலர் எக்கனாமி அப்படிங்கிறது என்னவா இருக்க முடியும்? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? நமக்கு எல்லாருக்குமே தண்ணி வேணும், டிராவல் பண்ணுவோம், என்ன வேணும்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு நல்ல பதில். இது மட்டுமே வந்து ஒரு போதுமானதா இருக்குமா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு? பெரும்பாலான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு பிளாஸ்டிக் லிட்டோட தான் வருது. குறைஞ்சபட்சம் அந்த பிஇடி பாட்டிலில் அது என்ன கெமிக்கல்னு அது என்ன காம்பவுண்ட் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். இதுல அந்த அடிப்படை தகவல் கூட இதுல இருக்காது. பெரும்பாலும் அதை யூஸ் பண்றவங்க கோல்டு வாட்டர் தான் பிடிப்பாங்க. இதை யூஸ் பண்றவங்க நான் ஸ்டீல் பாட்டில் வச்சிருக்கிறேன்னு ஹாட் வாட்டரே ஊத்திக்குவாங்க. இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இன்னும் கூடுதலா அதுல லீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலயும் இப்ப கலர்ஃபுல்லா நிறைய கோட்டிங்கோட வருது. இது எல்லாமே பிளாஸ்டிக் கோட்டிங் தான். 2 மாசத்துக்கு மேல அது வராது. நீங்க டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கோட்டிங்கும் போயிடும். அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டீங்க அப்படின்னா இதையும் மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒன்று தூக்கி போடுறீங்க அப்படின்னா இதையும் பெருசா சர்க்குலர்ல எல்லாம் எடுத்துக்க முடியாது. இன்னொன்னு நம்ம கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஒவ்வொரு ப்ராடக்டோட ப்ரொடக்ஷனும் அசோசியேட்டட் வித் கார்பன் எமிஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்படி கண்மூடித்தனமா நம்ம பயன்படுத்தி தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் சிஸ்டத்தை நீங்க வந்து சர்க்குலர் எக்கனாமின்னோ அல்லது எதையோ ஒன்று நீங்க இப்போ நேமிங் பண்ண முடியும். அப்ப இதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அல்லது சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்க முடியும்? 2 minutes எடுத்துக்கலாமா? ஓகே, காப்பர். ஓகே, செம்பு மெட்டீரியல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் நான் ஒன்று கேட்குறேன். இந்த உலகத்தில் 820 கோடி மக்கள் வாழ்றாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு நமக்கு காப்பரோ பாட்டிலோ அல்லது இதுக்கான ப்ரொடக்ஷன் சிஸ்டமோ அல்லது இதை உற்பத்தி பண்ணா அதை பேர் பண்ற அளவுக்கு நமக்கு கார்பன் ஸ்பேஸ் இருக்குதா? 350 ppmக்கு மேல வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்றது. நம்ம இன்னைக்கு 422ல நிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நீங்க 15-20 வருஷமா எடுக்கக்கூடிய கிளைமேட் ஆக்ஷன் எல்லாமே ஃபெயில் ஆகி ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து கார்பன் எமிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுல 820 பேருக்கு நீங்க ஸ்டீல் பாட்டிலும் கொடுக்க முடியாது, பித்தளை பாட்டிலும் கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்?
எது சர்க்குலர் எக்கனாமியாக இருக்கும்? மண்ணையுமே பேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம இதெல்லாம் ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் தான். பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது நிச்சயமா நல்ல விஷயங்கள் தான். இங்க நம்ம ஒரு விஷயத்த நிறைய மறந்துடுறோம். எப்போ ஒரு பிரச்சனை ஒரு பொருள்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னு பாக்குறோமோ அப்போ வந்து இதை விட பெட்டரான ஒரு டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் என்னவா இருக்க முடியும்? அந்த டெக்னாலஜியா இந்த டெக்னாலஜியா அப்படிங்கிற மாதிரி உடனே ஐஐடியை வச்சு ஏதாவது ரிசர்ச் பண்ண வச்சிடலாமா, அந்த விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இதுல யாராவது நம்மவோ அல்லது நம்ம பேரண்ட்ஸோ ஏதாவது ஒரு ஸ்டீல் பாட்டிலையோ அல்லது மண்ணு பாட்டிலையோ தூக்கிட்டு யாராவது டிராவல் பண்ணியிருப்போமா? இல்லை. ஏன் அதெல்லாம் தூக்கிட்டு நம்ம டிராவல் பண்ணல? எங்க போனாலும் தண்ணி கிடைக்கும்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம டிமாண்ட் பண்ண வேண்டியது என்ன? எனக்கு எங்க போனாலும் பாதுகாப்பான இலவச குடிநீரை இந்த அரசாங்கம் கொடுக்கணும். நீ வந்து எனக்கு XYZ ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம், அதுல நான் 1008 கெமிக்கல் இந்த சோதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப நம்முடைய டிமாண்ட்லயே இங்க பிரச்சனை இருக்கு. என்ன தேவை அப்படிங்கிறதே நமக்கு இங்க தெரியறது இல்ல. இந்த நிறுவனங்கள் இங்க என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா சிஸ்டமிக்கா ஒண்ணு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்னைக்கு இந்த ஒரு இயற்கை வளமான நீர் வந்து ஒரு விற்பனை பண்டமாக மாறி இருக்குதோ அப்பவே வந்து நான் இதை ஒருத்தட்ட கேட்டு வாங்குறதுக்கு கூச்சப்படக்கூடிய ஒரு சூழலை இந்த சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு, இந்த எக்கனாமிக் சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கு. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நடந்து போவீங்க, வழியில தண்ணி தாகமா இருந்ததுன்னா பக்கத்து வீட்டு கதவை தட்டினாங்கன்னா சந்தோஷமா எடுத்து கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு வீட்டு கதவை தட்டணும் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு 10 ரூபா தண்ணிக்கு வக்கில்லாமலாம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்களா? அது கொடுக்கறவங்களுடைய சூழலும் அப்படிதான் இருக்குது. வாங்க வேண்டிய இடத்துல வாங்கக்கூடிய இடத்துல நம்ம நினைக்கக்கூடிய விஷயமும் அதுதான் இருக்கு. அப்போ இந்த எக்கனாமிக் சிஸ்டம் வந்து இங்க நம்முடைய வேல்யூ சிஸ்டத்தையும் நாசம் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ சர்க்குலர் எக்கனாமி அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு டெக்னாலஜிக்கல் குவிக் ஃபிக்ஸை கொண்டு வந்து இந்த மெட்டீரியலுக்கு பதில் அந்த மெட்டீரியல் போடுறது அல்லது அதில் இதை ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி அது இதுன்னு எனத்தையோ ஒரு வேர்டை போட்டுக்கிறது இல்லை. இங்கே ரொம்ப 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 அடிப்படையான விஷயங்கள்ல இருந்தே நம்ம வேல்யூ சிஸ்டம் என்னவாக மாறி இருக்குது அப்படிங்கிறதுல இருந்தே நிறைய கேள்விகளை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இங்கே வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போதே வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக்காக திங்க் பண்ணுறது. நான் எங்கள் வீட்டில் லைட்டை அணைப்பேன், ஃபேனை அணைப்பேன், நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன். எப்போ நான் தனி மனிதனாக நான் முடங்கி போகிறேனோ அப்போ உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் படித்து IAS ஆகலாமா இருக்கும், ஆனால் அந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. அதை புரிஞ்சுக்குங்க. என்று நாம் சமூகமாக வேலை செய்கிறோமோ அப்போதான் அந்த அமைப்பில் மாற்றத்தை உருவாக்க முடியும். இந்த அமைப்பில் பாலிசி லெவலில் சேஞ்சஸை உருவாக்கும் போது மட்டும்தான் இங்கே வந்து பவர்ஃபுல்லான, அதாவது நம்ம ஒரு மிகப்பெரிய கிரைசிஸில் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தராக அந்த பிரச்சனையை சரி செய்யறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. நமக்கு கொடுக்கக்கூடிய அவேர்னஸ் எல்லாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஏசி இருக்கு. ஏசியில் வந்து பெரும்பாலான வீடுகள் உங்களுக்கு பழக்கம் இருக்கலாம், அதில் இருக்கிற மினிமம் டெம்பரேச்சர் 16 தான் எப்போவுமே ஓடிட்டு இருக்கும். நான் ஒவ்வொரு வீட்லையா போயிட்டு இல்லை 24லேருந்து 26 வரை டெம்பரேச்சர் இருந்தாலே நமக்கு போதுமானதுன்னு நம்ம எத்தனை பேருக்கு நான் விழிப்புணர்வு கொடுக்க முடியும்? ஆனால் அதே விஷயத்த ஒரு பாலிசி லெவலில் நீ இந்த ஏசியை உற்பத்தி பண்ணும் போதே 24 டிகிரிக்கு கீழே நீ கொண்டு போக முடியாத மாதிரி நீ வடிவமைக்கணும்னு ஒரு நிறுவனத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அப்போ இந்த எக்கனாமிக் சிஸ்டத்தில் சேஞ்சஸை உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த இடத்துல வந்து நம் தனி மனிதர்களாக செய்ய வேண்டிய விஷயமே வந்து நான் தனி மனிதர்களாக நாம் ஒரு ஐசோலேட்டடாக திங்க் பண்ணுற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்து வெளியே வந்து சமூகமாக ஒன்றிணைய வேண்டியதும், அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக இங்கே வந்து அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கறதும், இந்த பாலிசி லெவலில் சேஞ்சஸை உருவாக்குறதும் ஒரு வளமான எதிர்காலத்திற்கு முதன்மையான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Gio. I think what you just highlighted is circularity is not about just technologies, it is about the relation we have with the resources. And also you have correctly highlighted that just because a PET bottle which is 15 to 20 rupees is converted into some polyester and you sold that for 300-400 rupees, that doesn't count as an upcycling just because you have increased the value of the upcycled product, because that's what exactly the companies are doing in the name of greenwashing. So I hope you all got that. So before we open the floor for 2 questions, I think because of the time we can only take 2 questions. So before I open the floor, I would like to ask each of you,
if Tamil Nadu has to take a meaningful steps towards climate resilience, what can that be one step right now? Both of you can take one from your perspective. You can tell in waste management, you can tell in individual actions perspective. What is that one step in terms of policy Tamil Nadu can take? In terms of individual action, I don't know if they can take I mean, because that it's counter to what you're saying, right? If the government is to take a step, I think we all have a huge wish list of things we'd like them to do. But I think a major one would be just to recognize that there are a lot of different players in this, and they need to recognize the importance of bringing everybody to the table. That in itself, I think for an institution like the government, any government is quite counterintuitive to how they think, because they're more used to I tell you, you do kind of approach, and to recognize that everybody has a right to have a say in what happens in their life and in their environment, and that they need to listen to everyone would be a big step. And that itself would make things a better, place to start from. என்னை பொறுத்தவரையில் ஜிடிபியை வந்து ஒரு கோலா வச்சு அரசாங்கம் அதுக்கு பின்னாடி ஓடுறதுலேருந்து அந்த ரேஸை நிறுத்தணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். எப்போ உங்களுக்கு ஜிடிபி வந்து ஒரு 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 வளர்ச்சிக்கான அளவுகோலா இருக்குதோ அப்போவே வந்து பொருட்களுடைய உற்பத்தி தான் ஒரு முதன்மையான விஷயமா இருக்கும். எவ்வளவு அதிகமாக உற்பத்தி நடக்குதோ அந்த அளவுக்கு சூழல் சீர்கேடுகளும் அந்த அளவுக்கு கார்பன் எமிஷனும் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக ஜிடிபி சார்ந்த வளர்ச்சியும் இது சுற்றுச்சூழல் நலனும் வந்து ரெண்டு எதிரெதிர் திசையில பயணிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு வெவ்வேறு குதிரைகள்ல வந்து அரசாங்கம் பயணிக்க முடியாது. ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் நலன், இன்னொரு பக்கம் ஜிடிபி, நான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டு வேற குதிரையில ரெண்டு காலை வச்சுட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்றது மாதிரி தான். இது வந்து இடறி ரெண்டும் இல்லாம விழுந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன உதாரணத்திலே சொல்லணும் அப்படின்னா, இப்போ வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ஏதோ ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னா எல்லாமே அசோசியேட்டட் வித் கார்பன் எமிஷனும் கெமிக்கல் டாக்ஸிசிட்டி இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும். ஆனா அது உங்களுக்கு ஜிடிபியை உயர்த்துறதுக்கு ஒருவேளை உதவி செய்யலாம். எந்த விதத்திலையும் மக்களுடைய நலன் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. அதே நேரத்தில் ஒரு பப்ளிக் வாட்டர், ஒரு அஃபோர்டபுளா ஒரு வாட்டர் கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது உங்களுடைய ஜிடிபியை உயர்த்தாது, மக்களுடைய நலனை உயர்த்தும், சுற்றுச்சூழல் நலனை உயர்த்தும். இது ரெண்டுமே ரெண்டு எதிரெதிர் திசையில இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாடுடைய ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து இந்த ஜிடிபியை ஒரு முதன்மையான குறிக்கோளாக கொண்டு ஓடக்கூடிய ரேஸ்ல இருந்து அதை ரிவ்யூ பண்ணி ரீவிசிட் பண்ணி பின்வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாக இருக்கும். Thank you, Sumana. Thank you, Gio. We will take only one question. Anyone from the audience have any question for our speakers? இந்த கவர்மெண்ட் ஆவின் பால் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்களே, அது எந்த விதத்தில் கெடுதலாக இருக்கும் சொன்னீங்கன்னா? ஆவின் பால் மட்டும் கொடுக்கல, ஆவின் வந்து தண்ணீர் ப்ரொடியூஸ் பண்ண, அது ஒரு தண்ணி கம்பெனியாக மாறுறதுக்கான முயற்சிகள் கூட பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் அதாவது அதில் கமெண்ட்ஸ் எனக்கு எதுவும் இல்லை. பிளாஸ்டிக் ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல், அவ்வளோதான். அது வந்து வெல் எஸ்டாப்ளிஷ், நிறைய ஸ்டடீஸ் இருக்கு. அது நீங்க பாலை கொடுத்தாலும் சரி, தண்ணியை கொடுத்தாலும் சரி. இன்னைக்கு சென்னையிலே வந்து 50,000க்கு மேல டோர் டெலிவரி பண்ணக்கூடிய கிளாஸ் பாட்டில்ல தண்ணீர் பால் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் இங்க இருக்கு, சென்னையிலே இருக்குது. நான் எங்க வீட்டுக்கு வாங்குறேன். அது ஒரு தனியார் நிறுவனம், விலை கொஞ்சம் அதிகம்தான். அரசாங்கம் நினைச்சா இதை விட பெட்டராகவே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் தான் அதுக்கான தேவையா இருக்குது. நிறைய பேர் ஆர்கியூ பண்றாங்க, கிளாஸ் பாட்டில்னா வெயிட் அதிகமா இருக்கும், டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது உடஞ்சிரும், அது இதெல்லாம் தாண்டி ஒரு பிரைவேட்டே பண்ணும்போது மக்கள் நலனை முதன்மையாக நினைக்கக்கூடிய அரசாங்கம் ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் வில் இருந்தது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் இல்லாம இல்லை. அதே நேரத்தில் ஆவின் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பொல்யூட்டரா தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் நிறைய ரீயூசபிள் சிங்கிள் யூஸ் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, மல்டிலேயர்ட் பேக்கேஜிங் பண்ணக்கூடியது. அந்த அளவில் ஆவின் அப்படிங்கிறது ஒரு பொல்யூட்டர், ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு ஈக்குவலான ஒரு பொல்யூட்டர் மாதிரி தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஜியோ.
ஓகே எனக்கு தெரியல சார். நான் நல்ல தகவல். நம்ம இன்னொன்றுமே சார் சொல்றதோட கனெக்ட் பண்ணி சொல்லலாம். அதாவது பிளாஸ்டிக் அஃபோர்டபிள் சீப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ அவர் சொல்ற அதே பாயிண்ட் தான். பெப்சி கோகோ கோலா 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே கிளாஸ் பாட்டில தான் வந்தது. இன்னைக்கு வந்து நின்றுட்டு அவன் அதாவது அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவனால அதுல லாபம் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா இன்னைக்கு அது பண்ண முடியாது அப்படிங்கிற கேள்விகளும் நமக்கு இருக்குது. அதுதான் சொல்றாங்க. தேங்க்யூ எவ்ரிவன். தகவலுக்கு நன்றி. டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. I ask. Before I conclude this session, I would like to thank Suman and Gio for your insights. And as a token of appreciation, I would invite my colleague Purnima to give mementos to the speakers. Thank you, Purnima. And once again, I would like to thank our panelists, our storytellers, and all of you for participating in the discussion. And I would also like to thank Afroz for seamlessly guiding through the skit, the climate voices, and the poll, which has beautifully led to this session. And thank you once again for patience listening to this session. And I would like to invite my colleague for the next session.